இதுவரை நாடளாவிய ரீதியில் 42,807 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் சம்பவித்துள்ள மரணங்களின் எண்ணிக்கை 27 அதிகரித்துள்ளது. மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு, கம்பஹா, மாத்தறை, ரத்தினபுரி, கல்துறை, காலி, கண்டி, கொழும்பு மாநகர சபை எல்லை, ஹம்பாந்தோட்டை, கேகாலி, குருநாகல், மட்டக்களப்பு, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் அதிகளவில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. 51.4% நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வருடத்தில் டெங்கு நோய் கூடுதலாக பரவிக்கொண்டு செல்வதை எடுத்து காட்டுகின்றது. இதனை எதிர்கொள்ளும் முகமாக சுகாதார அமைச்சானது பல நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து பொதுமக்களின் ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர்ஸை அதிகரிக்கும் முகமாக பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளது. டெங்கு ஒழிப்பு வாரத்தினையும் பிரகடனப்படுத்தியுள்ளது. ஒருவருக்கு 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல், அதனுடன் கூடிய தலைவலி, உடல் வலி, வாந்தி, வயிற்று வலி போன்றவை காணப்படின் அது டெங்கு நோயாக இருக்கலாம் என்று சந்தேகித்து அதன் பேரில் வைத்தியரின் ஆலோசனையை பெறுவது மிக முக்கியமானதாக அறிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பாராசிட்டமோல் வில்லைகளை மாத்திரமே பயன்படுத்துவது சிறந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. காய்ச்சலானது சுகமடைந்த பின்னர் தொடர்ச்சியான வாந்தி அல்லது வயிற்று வலி போன்றவை காணப்படின் அது டெங்கு இரத்த கசிவு நோய்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம்.